ஒரு காமனான விருப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது. எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட லட்சியம்னு ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட கோல்னு இருக்கும், ஆம்பிஷன் இருக்கும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது தொழில் சார்ந்த லட்சியமாக இருக்கலாம், அல்லது உறவு சார்ந்த லட்சியமாக இருக்கலாம். தொழில் சார்ந்த லட்சியம்னா என்ன? இந்த குறிப்பிட்ட உத்தியோகத்துக்கு போகணும், இந்த குறிப்பிட்ட தொழில் ஆரம்பிக்கணும், இந்த குறிப்பிட்ட தொழில நமக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னு தொழில் சார்ந்த ஆசைகள் நிறைய இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, உறவு சார்ந்த ஆசைகள் நிறைய இருக்கும். உறவு சார்ந்த ஆசைகள்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட நபரை விரும்புவாங்க, அவங்கள திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்ல ஒரு குறிப்பிட்ட நபரோடு நட்புறவு வைத்துக் கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்க, உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்க. பொருள் சார்ந்த ஆசை இருக்கும், அதாவது நம்மளுக்கு சொந்த வீடு வேணும், கார் வேணும், அந்த மாதிரி தனிப்பட்ட இச்சைன்னு நிறைய இருக்கும். தொழிலில் நல்ல லாபத்தை அடைய வேண்டும், அல்லது பர்சனலாவே எல்லாருக்கும் லாபம் அப்படின்ற ஒரு விஷயம், அதுவும் அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, பொதுவா ஜோதிடத்தின் மீது வைக்கப்படுகின்ற சரமாரியான கேள்விகள் மற்றும் கருத்து கணிகள்ல ரொம்ப முக்கியமா ரொம்ப காமனா இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் லாபம் வேணும், லாபம் வேணும். ஓகே, ஆனா அதுக்கான வழி எல்லாருக்கும் தெரியறது இல்லை. ஜென்ரலாவே நீங்க பாரம்பரிய ஜோதிடம் பிரகாரமே எடுத்துக்கோங்க, பாரம்பரிய ஜோதிடத்திலும் சரி, எல்லா ஜோதிட முறைகளிலும் சரி, லாபம் அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய இடம் 11ஆம் பாவம். நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் அந்தந்த பிறப்பு ஜாதகத்தில் அந்தந்த லக்னத்தை சேர்ந்து அந்த லக்னத்திலிருந்து 11ஆம் பாவமா எந்த வீடு வருதோ அதுதான் லாபஸ்தானம். அப்ப லாபத்தை சொல்லக்கூடிய இடம் 11ஆம் பாவம். ஒருத்தருக்கு தொழில் மூலியமா ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது, அல்லது தனிப்பட்ட ஒரு முயற்சி எடுக்கிறாரு, அதன் மூலியமாக அவருக்கு நிறைய ஆதாயம் கிடைக்குது. இது அத்தனையும் சுட்டி காட்டக்கூடிய இடம் 11ஆம் பாவம். சரி, அப்போ அந்த 11ஆம் பாவத்தை இயக்குவதன் மூலியமாக ஒரு மனிதன் தனக்கான லாபத்தை அடைய முடியும், அதை அனுபவிக்கவும் முடியும். இது கான்செப்ட். இப்போ இயற்கையா காலபுருஷனுக்கு 11ஆம் பாவமாக வரக்கூடிய வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா, கும்பம் என்கின்ற அந்த பாவம் காலபுருஷனுக்கு 11ஆம் பாவமாக வந்து விடுகின்றது. அப்போ கும்பம் அப்படின்ற அந்த பாவம் நம்ம லக்னத்திலிருந்து எந்த பாவமாக வந்தாலும் சரி, அந்த பாவத்தை இயக்குவதன் மூலியமாக ஒருவர் தன்னுடைய ஆசையை அடைவதோடு மட்டுமில்லாமல் அவர் அதிகப்படியான லாபத்தையும் அடைய முடியும். ஏன்னா 11ஆம் பாவம்ன்றது வெறும் ஆசை மட்டும் கிடையாது, 11ஆம் பாவம்ன்றது வெறும் லாபம் மட்டும் கிடையாது. 11ஆம் பாவம்ன்றது ஃப்ரெண்ட் சர்க்கிள், நண்பர்கள் வட்டாரம். அப்ப வட்டாரம் வந்துருச்சுனாலே அதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அதுல ஒரு கும்பல் இருக்கும், அதுல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், ஒரு ஒருங்கிணைப்பு அப்படின்றது இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதன் மூலியமாக நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், அதன் மூலியமாக நம்மளால தொழில வேறு ஒரு படிநிலைக்கு நம்மளால செல்ல முடியும், மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு செல்ல முடியும். அப்போ அவரவருடைய லக்னத்திலிருந்து கும்பம் எந்தெந்த பாவமாக வருகிறதோ, அப்ப அந்த கும்பம் என்கின்ற அந்த பாவத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய கான்டாக்ட், தொடர்பு, மனித தொடர்பு அல்லது மனித சங்கிலி தொடர்பு, குரூப் ஆஃப் பீப்புள், அந்த கான்டாக்டை நம்ம நேர்மையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு உயரம், அதுவும் குறிப்பா கெரியர்ல மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு நம்மளால செல்ல முடியும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு கும்பம் 7ஆம் பாவம், அதே தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு கும்பம் 3ஆம் பாவம். இது போன்று ஒவ்வொரு லக்னத்துக்கும் கும்பம் எந்த பாவமாக வருகின்றதோ அப்போ அந்த பாவ காரகத்துவ உறவுகளை அந்த சம்பந்தப்பட்ட லக்னர், அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகர் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக அந்த காரகத்துவத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களால் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைவதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தனிப்பட்ட ஆசை மற்றும் விருப்பத்தையும் அல்லது லட்சியத்தையும் அவர்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இதுதான் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அந்த கும்பத்தை இயக்குவதற்குமான ஒரு கனெக்டிவிட்டி. இதுதான் நம்மளுடைய லட்சியத்தை அடைவதற்கான